ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டாப் சினிமாஸ். தீவானா ஒரு சிம்பிள் அண்ட் சின்சியரான லவ் ஸ்டோரி. முன்னா அப்படிங்கிற கேரக்டர் சுற்றி தான் இந்த படத்தையே சித்தரிச்சிருக்காங்க. இவர் ஒரு கேர்ஃப்ரீயான யங்ஸ்டரா இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு லைஃப்ல பெருசா எந்த ஒரு கோலுமே இல்லாம ஜாலியா இருக்காரு. ஒரு நாள் அமுல்யாவை பார்த்த உடனே இவருக்கு அவங்க மேல லவ் வந்துருது. ஆனா அமுல்யாவுக்கு முன்னா மேல அந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் எதுவுமே வரல. இருந்தாலும் முன்னா பாத்தீங்கன்னா அவங்க பின்னாலேயே லவ்வோட ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஒன் சைடட் லவ் பாத்தீங்கன்னா கிராஜுவலா முன்னாவுடைய வாழ்க்கையை மாத்துது. அவங்க லவ் அக்செப்ட் பண்ண வைக்கிறதுக்காக முன்னா எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சாரு, அவருடைய லைஃப்ல எந்த மாதிரியான சேஞ்சஸ் வருது, இந்த ரிலேஷன்ஷிப் எங்க போய் முடியுது அப்படின்றது சொல்ற ஒரு எமோஷனல் ரொமான்டிக் டிராமா தான் தீவானா. படம் ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி தெரிஞ்சாலும் செகண்ட் ஹாஃப்ல வர எமோஷனல் டெவலப்மெண்ட்ஸ் மூலமா லவ், சாக்ரிஃபைஸ், செல்ஃப் டிஸ்கவரி மாதிரியான விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன் அண்ட் கிளைமேக்ஸ்ல வர அந்த எமோஷனல் போர்ஷன் ரொம்ப நல்லாவே இருந்தது பார்க்கிறதுக்கு. ஹர்ஷித் ஷெட்டி, ஸ்மிஹா மணிமேலி இவங்க ரெண்டு பேருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காங்க. அவங்களோட ஆன் ஸ்கிரீன் கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எமோஷனல் போர்ஷன்ஸ்ல ரெண்டு பேரும் போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனா படத்துடைய பெரிய பிரச்சனையே என்னன்னா, இந்த மாதிரி கதை காலத்துல 100 படத்தை நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி தமிழ்ல மட்டுமே. இந்த படத்துல புதுசா எந்த ஒரு விஷயமே இருக்காது. ஹியூமர் போர்ஷன் பேருக்கு தான் இருக்கும், பெருசா ஒர்க் அவுட் ஆகாது. ஃபாதர் சன் ரிலேஷன்ஷிப்லாம் பாத்தீங்கன்னா 7G ரேஞ்சுக்கு வந்து ஃபீல் பண்ணிருப்பாங்க, ஆனா பெருசா ஒர்க் அவுட் ஆகல. பாடல்கள் வேக தடையா தான் இருக்கு. குறைவான கான்செப்ட் வச்சு 2.5 hours பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெச் பண்ணி சொல்லிருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபீல் வரதான் செய்யுது. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா தான் போகுது. பேசிங் ஆவரேஜா இருக்கும். இந்த படத்துல இந்த போலீஸ் ஸ்டேஷன் அண்ட் கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் இல்ல அப்படின்னா இது ஒரு மொக்க படம் அப்படின்னே சொல்லலாம். மொத்தத்துல இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவியா வந்திருக்கு. படத்துல அடர்கான இல்ல. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். தீவானா படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 5 out of 10.